நான் தான் இவள வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிருந்தேன். அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கறா? ஏ வெண்ணிலா. மீனாட்சி அம்மா. ஏய், என்னடி உனக்கு என்ன அவ்வளவு திமிரு, அவ்வளவு கொழுப்பா? நான் சொன்னா கேட்க மாட்டியா? நான் தான் உன்னை இனிமே வேலைக்கு வர வேண்டாம், அப்படி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா நான் உன்னை ஃபோன் போட்டு கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல. அப்புறமா என்னடி இங்க வந்து நின்னுட்டு இருக்க? இல்லம்மா, அது இவ்வளவு திமிரு. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கணும் அப்படின்ட்டு திமிரு என்ன? ஐயோ இல்லம்மா, அது வெண்ணிலா. ஐயா, ச்சே, இவர் வேற வந்து தொலைஞ்சிட்டாரா? வெண்ணிலா, இப்போ உடம்பு எப்படிமா இருக்கு? இன்னைக்கும் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்லமா, பொறுமையா வேலைக்கு வந்திருக்கலாம்ல. என்ன இது, உடம்பு எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க? ஐயோ, இவர் வேற, இந்த வெண்ணிலா வேற தேவையில்லாம ஏதாச்சும் உளறிட போறான். ஏங்க, அதை தாங்க நானும் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ உடம்பு பரவாயில்லையா, அதான் இன்னைக்கு வேலைக்கு வந்துட்டாலாம். அப்படிதானே வெண்ணிலா? ஆமாயா, இப்போ உடம்பு பரவாயில்ல, அதான் வேலைக்கு வந்துட்டேன். சரிம்மா, உடம்ப பாத்துக்கம்மா. நேத்து தான் மீனாட்சி சொன்னா உனக்கு உடம்பு சரியில்லை, அதான் நீ வேலைக்கு வரலன்ட்டு. அதான் என்ன ஏதுன்னு கேட்டு போலான்னு பார்த்தம்மா. சரிம்மா, முடியலன்னா ரெஸ்ட் எடு, சரியாம்மா? சரிங்கய்யா. மீனாட்சி. ஏங்க? மீனாட்சி, நம்ம தோட்டத்தோட டாக்குமெண்ட் ஓட்ட கொடுத்தேன்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டாங்க. சரிங்க, இந்தா எடுத்துறேன். கொஞ்சம் சீக்கிரமாம்மா. இந்தா வரேங்க. கடவுளே, என்னதான் நடக்குதுங்க? ஐயோ, ஒண்ணுமே புரியல. நேற்று எதுக்கு இந்த மீனாட்சி அம்மா என்ன வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்க? அது மட்டும் இல்லாம சுந்தரையா என்னடான்னா இந்த மாதிரி உடம்பு சரியில்லையான்னு கேட்குறாங்க. இதுக்கு என்னதான் மாத்தி மாத்தி பண்ணுதுங்கன்னே ஒண்ணுமே புரியல. ச்சே, யாரையுமே புரிஞ்சிக்கவே முடியல. வெண்ணிலா, நீ வந்துட்டியா? நல்ல வேலை வெண்ணிலா, நீ இன்னைக்கு வந்துட்ட. என்னாச்சு அபி? வெண்ணிலா, எப்படி வெண்ணிலா உன்னால மட்டும் முடியுது? என்னாச்சு அபி, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த வீட்ல எவ்வளவு வேலை இருக்கு, அவ்வளவு வேலையும் செஞ்சு சமையலும் செஞ்சு எப்படி வெண்ணிலா உன்னால மட்டும் முடியுது? அபி, எல்லாம் பழகிருச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் போக போக எல்லாம் பழகிருச்சு. ஐயோ ஐயோ, நேத்து ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கு நான் படாத பாடுபட்டுட்டேன். என்ன அபி சொல்ற? நேத்து நீ தான் வேலை செஞ்சியா? ஐயோ ஆமா அபி, நேத்து நீ வரலல்ல, அதனால இந்த 2 காண்டாமிருகமும் சேர்ந்து அவ்வளவு வேலையும் என்னையே செய்ய சொல்லிட்டாங்க. என்னால சுத்தமா முடியவே இல்லை. அப்பதான் எனக்கு தோணுச்சு, டெய்லியுமே இது அவ்வளவு வேலையும் நீ தானே செய்யற, அப்போ உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு தோணுச்சு. ஐயோ, பாத்திரம் கழுவி, வீட்டை பெருக்கி, வீட்டை தொடச்சி, துணியெல்லாம் துவைச்சு, ஐயோ என்னால முடியல வெண்ணிலா நேத்து. அபி, என்ன சொல்ற, எல்லா வேலையும் செஞ்சியா? ஆமா, துணியெல்லாம் எதுக்கு துவைச்ச? வாஷிங் மிஷின்ல போட்டு காய போட்டா மட்டும் போதும்ல, நீ என்ன கையால துவைச்சியா என்ன? ஆமா வெண்ணிலா, எல்லாம் அந்த சுந்தரி சித்தி பண்ண வேலை பார்த்துக்க. அந்த காண்டாமிருகம் தான் ஏதோ லோடு லோடா மணல் அள்ளி கொட்டுற மாதிரி துணி அவளுக்கு அள்ளி கொண்டு கொட்டுறா. அவளுக்கு துவைச்சி இதுல கம்ஃபர்ட் வேற முக்க சொன்னா தெரியுமா? எல்லாம் போட்டு காய போடுறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேன். ஐயோ அபி, உண்மையாவா? ஐயோ ஆமா வெண்ணிலா, நேத்து உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் காண்டாமிருகம் சொல்லிட்டு இருந்தது. என்னாச்சு, உடம்பு எதுவும் முடியலையா வெண்ணிலா? அப்போ இன்னைக்கும் நீ லீவ் போட்டுட்டு நாளைக்கே வந்திருக்கலாம்ல. அபி, எனக்கு உடம்பெல்லாம் சரியில்லாம இல்லை, நான் நல்லா தான் இருந்தேன். முந்தா நாள் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மீனாட்சி அம்மா தான், நீ இதுக்கப்புறம் வேலைக்கு வர வேண்டாம், நாளைக்கெல்லாம் வேலைக்கு வர வேண்டாம், ஏதாச்சும் வேலைக்கு வரணும்னுனா நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் கூட ஏன் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன வெண்ணிலா சொல்கிற? அப்போ இந்த 2 காண்டாமிருகமும் வேணும்னே பிளான் பண்ணி தான் உன்னை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. அப்போ அவங்க எல்லா வேலையும் என்னையே செய்ய வைக்கணும்னு பிளான் போட்டிருக்காங்க. ஆமா அபி, எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்புறம் எப்படி வெண்ணிலா, உன்னை வேலைக்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் இப்போ மட்டும் எப்படி வந்த? திரும்பவும் எதுவும் கால் பண்ணி கூப்பிட்டாங்களா என்ன? அந்த காண்டாமிருகம் கூப்பிட்டுருக்காதே, நேத்தே என்னை வச்சு செஞ்சுட்டு இன்னைக்கும் அதே மாதிரி என்ன எல்லா வேலையும் வாங்கலான்னு தானே பிளான் போட்டிருக்கோம். அது அபி, அது சூர்யா சார் தான் வர சொன்னாங்க. ஓ அப்படியா? என்ன திடீர்னு சூர்யா மாமா வர சொல்லியிருக்காங்க? என்ன சம்திங்கா? ஏ அபி, என்ன இப்படிலாம் பேசுற? அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் வேற எப்படி வெண்ணிலா? போய் தானே சொல்ற, 2 பேருக்கும் சம்திங் தானே. எனக்கு அப்பவே டவுட் இருந்தது வெண்ணிலா. இந்த அமிர்தா இருக்கால, என் நேரமும் உன் மேல செம்ம காண்டில் சுத்தி இருந்தா. ஏன்னா நீ என் நேரமும் சூர்யா மாமா கிட்ட பேசிட்டே இருக்கல, அதனாலதான் அப்பவே எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. என்ன நடக்குது 2 பேருக்கும்? என்ன அபி, நீ ஏன் இப்படிலாம் என்ன கலாய்க்கிற? அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் சும்மா நார்மலாக தான் பேசிட்டு இருக்கோம். என்ன அபி, நீ ஏன் இப்படி கலாய்க்கிற? சம்திங்
போ அபி, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நேற்று சூர்யா சார் ரூமை க்ளீன் பண்ண போனப்போ அங்கே ஒரு பொருளை போட்டு உடைச்சிட்டேன். அதனால சூர்யா சார் என்னை ரொம்ப கத்திட்டாங்க. திட்டிகிட்டே இருந்தாங்களா, நானும் அழுதுகிட்டே வந்துட்டேன். நான் அப்புறம் நேற்று வேலைக்கு வேறு வரலையா, நான் அவங்க திட்டினதுனால தான் நான் வேலைக்கு வரலையோன்னு நினச்சா அவங்க என்ன கால் பண்ணி கூப்பிட்டாங்க. ஆனால் நான் அதுக்காகலாம் வேலைக்கு வராமல் இல்லை. மீனாட்சி அம்மா சொன்னதுனால தான் நான் வேலைக்கு வராமல் இருந்தேன். சூர்யா சார் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் கண்டிப்பாக நீ நாளைக்கு வரணும் அது இதுன்னு சொன்னாங்க. சரி, அதனால தான் வந்தேன். ஓ அப்படியா வெண்ணிலா? ஆமாம் அபி. ஆமாம், சூர்யா மாமாக்கு என்னாச்சு? எப்போவுமே ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்க்க ஸ்மார்ட்டாக நல்லா தான் இருக்காரு, டாக்டராமே. ஆனால் ஏன் இப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு? அது சூர்யா சார் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போச்சு. அதனால தான் சூர்யா சார் இப்படி ஆயிட்டாங்க. என்ன வெண்ணிலா சொல்கிற, உண்மையாவே வா? ஆமாம் அபி, அதான் சூர்யா சார் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றபடி சூர்யா சார் ரொம்ப நல்லவர். ஓ அப்படியே வெண்ணிலா, பாவம் இல்லை சூர்யா மாமா? ஆமாம் அபி, எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரி, நம்ம என்ன பண்ணுறது? அதுவும் கரெக்டு தான் வெண்ணிலா. வெண்ணிலா, நான் உங்ககிட்ட கேட்க வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். என்னாச்சு அபி, சொல்லு. இல்லை வெண்ணிலா, நான் எப்போவுமே அடிக்கடி கோயிலுக்கு போவேன் ஹாஸ்டலில் இருக்கும் போதெல்லாம். ஹாஸ்டல் பக்கத்தில் தான் கோயில். நானும் என் ஃப்ரெண்டும் அடிக்கடி போவோம். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து நான் ஒரு நாள் கூட இன்னும் கோயிலுக்கு போனதே இல்லை. இங்கே பக்கத்தில் எங்கே கோயில் இருக்குன்னு எனக்கு தெரியல. நீ என்ன கோயிலுக்கு மட்டும் கூப்பிட்டு போறியா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் கூட வா. அப்புறம் அதுக்கப்புறம் நானே கூட தனியாக கூட போய்ப்பேன். எனக்கு இங்கே பக்கத்தில் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. அபி, இங்கே பக்கத்துலேயே ஒரு அம்மன் கோயில் இருக்குது. நீ எப்போல்லாம் கோயிலுக்கு போகணுன்னு சொல்லு, அப்போல்லாம் நானும் உன் கூட வரேன். நானுமே அடிக்கடி கோயிலுக்கு போவேன் தான். சூப்பர் வெண்ணிலா. அப்போ நம்ம ஈவினிங்காக கோயிலுக்கு போகலாமா? சரி அபி, நம்ம ஈவினிங்காக போகலாம். ஓகே வெண்ணிலா. ஐயோ அம்மா, என்னாச்சு? ஏதாச்சும் அடி எதுவும் பட்டுடுச்சா? இல்லப்பா தம்பி, நீ நல்ல வேலை கரெக்டா கார் நிறுத்திட்ட. சாரிம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க வந்ததை நான் கவனிக்கவே இல்லை. இல்லப்பா தம்பி, நான் தான் கவனிக்காம தெரியாம வந்துட்டேன். ஏதோ யோசனையிலே நடந்து வந்தனா, அந்தால கார் முன்னாடி வந்துட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருப்பா. ஐயோ என்னம்மா நீங்க, உங்களுக்கு அடி எதுவும் படலைல்ல? நானே ஒரு செகண்ட்ல பயந்துட்டேன். இல்லப்பா தம்பி, நான் அப்படி ஏதோ யோசனையில கவனிக்காம வந்துட்டேன். சரிம்மா, பார்த்து போங்க. ஐயப்பா தம்பி, ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி இருந்தா கொடுப்பா. இருங்கம்மா, இந்த கொண்டு வரேன். இந்தாங்க குடிங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா தம்பி. என்னம்மா நீங்க தலை சுத்துதுன்னு சொல்றீங்க, அப்புறம் எதுக்குமா தனியா வந்தீங்க? இல்லப்பா, எப்போ என் பொண்ணு தான் மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வருவா. அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால தான் இன்னைக்கு நான் வந்தேன். எனக்கு அங்கேருந்து நடந்து வர்றதுக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஆயிட்டுப்பா. அப்புறம் ஏதோ ஒரு யோசனையில் வந்து தெரியாமல் உன் கார் முன்னாடி வந்து நின்றுட்டேன்ப்பா. என்னம்மா நீங்க ரோட்ல நடந்து போகும்போது கவனமா போக வேண்டாமா? ஏதோ யோசனையில வந்தேங்கிறீங்க. ஆமாப்பா தம்பி, நான் கொஞ்சம் கவனமாக தான் வந்திருக்கணும். வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதெல்லாம் யோசிச்சு தான் அப்படியே வந்துட்டேன்ப்பா. சரி, கவலைப்படாதீங்கம்மா. என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. இல்லப்பா தம்பி, உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு சரியாவாதுப்பா. என் பொண்ணு வாழ்க்கை இந்த மாதிரி ஆகும்னா கொஞ்சம் கூட நினைக்கலப்பா. அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா? ஏன்டா இப்படி சோதனைக்கு மேல சோதனையா கொடுக்குறானோ தெரியல. என் பொண்ணு பாவம், அவ வாழ்க்கை எப்படி ஆக போதோ அதை நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க, நான் பண்றேன். ஏதாச்சும் பணம் எதுவும் தேவைப்படுதாமா? எதுனாலும் தயங்காம சொல்லுங்க, என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா உங்களுக்கு பண்றேன். எப்பா தம்பி, பணம்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, எல்லாம் சரியாயிரும். சரிப்பா தம்பி, நான் அப்போ கிளம்புறேன். ஆமா, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் அங்கேயே வந்து உங்களை டிரா பண்ணிடுறேன். நீங்க தலை வேற சுத்துதுங்கிறீங்க, உங்களை பார்த்தாலே ரொம்ப டயர்டா இருக்கு. போகும்போது ஏதாச்சும் மயக்கம் எதுவும் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கஷ்டம் தானே. நீங்க சொல்லுங்க, நானே உங்க வீட்டில் கொண்டு வந்து டிரா பண்ணிடுறேன். வேண்டாம்ப்பா தம்பி, உனக்கு எதுக்குப்பா வீண் சிரமம்? நானே போய்க்கிறேன், இங்கே பக்கத்துல தான் இருக்கு எங்க வீடு. இதுல சிரமப்படுறதுக்கு என்னமா இருக்கு? நீங்க வண்டியில ஏறுங்க, நான் உங்களை கொண்டு விடுறேன். வேண்டாம் தம்பி. என்னம்மா நீங்க, உங்களுக்கு ஒரு பையன் இருந்தா அவன் வண்டியில நம்பி ஏற மாட்டீங்களா? அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க, வாங்க. சரிப்பா தம்பி. ஐயோ கடவுளே, ஓலை இப்படி கொட்டி போச்சு, அவளும் வீணா போயிடுச்சே. டேய் யாவேல, வண்டியை விட்டு கீழே இறங்கல. ஐயோ, கண்ணு மண்ணு தெரியாம இப்படி கொண்டு வண்டியை விட்டுட்டீங்களே.
கொஞ்சம் கூட அறிவில்ல? ரோட்ல போய் இப்படி கடை போட்டு வச்சிருக்கியே, ஒரு கிடிச்சு தள்ளாம என்ன பண்ணுவாங்க? அங்கிட்டு போய் கடையை கொண்டு வை போ. உனக்கே இது நியாயமா இருக்கா? ஆ, இப்படி என் பூவெல்லாம் வீணா போச்சே. இப்படி கொண்டு வண்டியை விட்டுட்டு என்கிட்ட நீ எவ்வளவு திமிரா பேசுறா? நீ நல்லா இருப்பியா? ஏ கிழவி, சும்மா இங்க இருந்து சாபம் விட்டுட்டு இருக்காத. நான் யாருன்னு தெரியுமா? நான் நினைச்சா ஒன்னே இல்லாம பண்ணிருவேன். மரியாதையா போயிரு. சும்மா இந்த வயசான காலத்துல பொட்டுன்னு போயிடாத போ. பாவி பயலே, உன்னாலதான் அவ்வளவு பூ இப்படி வீணா போச்சு. இது அவ்வளவு பூக்கும் முதல்ல காசு கொடு. என்னது காசு கொடுக்கணுமா? இந்த மருதுகிட்டே பணம் கேக்குறியா? நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க. யாருன்னு தெரிஞ்சா இப்படியா முன்னாடி நின்னு பேச மாட்டேன். நீ யாரா வேணாலும் இருந்துட்டு பாப்பா, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. ஆனா நீ தானே உன் வண்டி வச்சு இடிச்சு என் கூட அவளத்தி தள்ளி போட்டா. இப்போ எனக்கு தானே நஷ்டமா இருக்கு. இதுக்குள்ள காசை நீ கொடுத்துதான் ஆகணும். என்னது காசை கொடுத்துதான் ஆகணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணு. நகரு முதல்ல, இல்லைன்னா உன்னையும் அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். என்னது? என்னையே நீ வண்டி வச்சு அடிச்சு தூக்கிறேன்னு சொல்றியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு? ஏ கிழவி, வயசாயிடுச்சுன்னு பாக்குறேன். அதெல்லாம் அடிச்சு நவுட்டிட்டு போயிட்டே இருப்பேன். முதல்ல நகண்டு போ. ஏ கடவுளே, இவன் இப்படி அநியாயம் பண்றானே. இவனை தட்டி கேட்க ஆளே இல்லையா? டேய், என் மேலேயே கை வச்சுட்டல. தப்பு 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 தப்பு. நீ உயிரோடவே இருக்க கூடாது. என்னடா, கேட்க ஆள் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சியா? நான் வருவேன்டா. ஏய், இந்த மருது யாருன்னு தெரியாம நீ என் மேலே கை வச்சுட்டல. இப்போ இந்த இடத்த விட்டு நீ எப்படி உயிரோட போறேன்னு நானும் பாக்குறேன்டா. போக்கலாம்டா நீயா நானான்னு. இதுக்கப்புறம் உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், தொலைச்சிருவேன் தொலைச்சி. டே 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 டேய், நான் யாருன்னு தெரியாம என் மேலே கை வச்சிடலாம். நான் வரேன்டா. டேய் போடா. என்ன உயிரோட இருக்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருந்தா இப்பவே கிளம்பிரு. பாத்துக்கிறேன்டா உன்னை. இந்த மருது யாருன்னு என்ன கொஞ்ச நேரத்துல உனக்கு தெரிய வைக்கிறேன். அடச்சி, இன்னுமும் இங்கே நின்று வீரவசனம் பேசிட்டு இருந்த இன்னும் அறதான் வாங்குவேன். மரியாதையை கிளம்பிரு. ரொம்ப நன்றிப்பா. பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறமா அவன் வந்தன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா தம்பி. ஐயோ கடவுளே, என்ன இது? சக்தி என்ன ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த பாட்டி வேற அழுதுட்டு இருக்காங்க. ச்சே, நிம்மதியா கோயிலுக்கு கூட வர முடியல. பொறுக்கி பொறுக்கி இங்கேயும் பொறுக்கித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாவம், அந்த பாட்டியும் அழுதுட்டு இருக்காங்க. போய் அந்த வயசான பாட்டி கிட்ட போயிட்டு சண்டைக்கு நிற்கிறான். ச்சே, என்ன பூக்கூடலாம் கீழே விழுந்து கிடக்கு. இந்த பொறுக்கி தான் தட்டி விட்டுருப்பான். பாத்தியா வெண்ணிலா? ச்சே, இந்த பொறுக்கி ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல. கோயில் வாசல் முன்னாடி வச்சு இப்படி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தெரியறான். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த சாமி சும்மா இருக்குது பாரு. ச்சே. ஆமா அபி, அந்த பாட்டி வேற அழுதுட்டு இருக்காங்க. என்ன நடந்ததுன்னே தெரியல. இவனெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது. இப்படியே விட்டுட்டே இருந்தானா ஒரே இந்த மாதிரி பொறுக்கித்தனம் தான் பண்ணிட்டு தெரியுமா. தட்டி கேட்க ஆள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கான் போல. ஏ அபி, என்ன பண்ண போற? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவன் சட்டையை பிடிச்சி இவனை தரன்னு இழுத்து விட 4 வாரம் அரைஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஐயோ, என்ன அப்படி பேசிட்டு இருக்க? என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. அப்படியே அதுவும் பண்ணாத பெரிய பிரச்சனை ஆயிரும். வெண்ணிலா, நம்ம எல்லாரும் இந்த மாதிரி பயந்துட்டே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பொறுக்கிங்களா இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தெரியுதுங்க. அபி வேண்டாம் அபி. இவன ஏ பொறுக்கி நாய. என்னடா பொறுக்கித்தனம் பண்ணிட்டு தெரியுயா? கேட்க ஆள் எல்லாம் நினைச்சு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஏய், என்ன உனக்கு? உன் வேலையை பார்த்துட்டு போ. சீ, உன் பொறுக்கித்தனத்தை இந்த வயசான பாட்டி கிட்ட காமிச்சிட்டு இருக்க. ஏண்டா, உனக்கு வெக்கமாவே இல்ல? கொஞ்சமாச்சும் உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை ஏதாச்சும் இருக்குதா இல்லையா? இருந்தா நீ ஏன் இப்படி இருக்க போற? அப்பவே உருப்பட்டிருப்பிய. ஏய் ஏய் ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. போ, மரியாதையா போயிரு. வீட்டுல தான் என்ன டார்ச்சர் பண்றேன்னு பார்த்தா இங்கேயும் வந்து எதுக்கடி இப்படி கத்திட்டு இருக்க? ஏய், இப்ப எதுக்கு அந்த பாட்டி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? என்ன கேட்க ஆள் இல்ல, யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சியா? நான் கேப்பேன்டா வந்து. உன் வேலைய பார்த்துட்டு போன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் பாட்டி, இந்த பொறுக்கிக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க அழுகாதீங்க பாட்டி. முதல்ல எம்மாடி, நான் சொல்ல வரத கேளுமா. ஏமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. என்ன பாட்டி,
ஏன் இவனுக்காகலாம் பயந்துட்டு இருக்கீங்க? எம்மாடி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுமா. நான் இங்க இருந்து பூ விட்டுட்டு இருந்தேன். ஒரு ரவுடி பையன் ஜீப்ல வந்து என் பூ கூடயே அடிச்சதால பறக்க விட்டுட்டான். பூவெல்லாம் வீணா போச்சு. அந்த பையன் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். அப்ப இந்த தம்பி தாமா வந்து பிரச்சனை தீர்த்து வச்சு அவனை ஓட விட்டு விரட்டுனான். நீ என்னடான்னா இந்த பையனை இப்படி திட்டிட்டு இருக்கா? என்ன பாட்டி சொல்றீங்க? இவன் பிரச்சனையை தீர்த்து வச்சானா? பாட்டி போய் சொல்லாதீங்க. இவன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்க மாட்டான். இவனாலதான் பிரச்சனையே வரும் முதல்ல. அம்மாடி, அப்படிலாம் பேசாதம்மா. இந்த தம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரவுடி பையன் போவே செஞ்சான். இல்லைன்னா என்கிட்ட இன்னைக்கு அந்த பையன் பிரச்சனை பண்ணியிருப்பான். என்ன பாட்டி சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மைதானா? ஐயோ ஆமாம்மா. இந்த தம்பி மட்டும் வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீ இந்த தம்பி போய் திட்டிட்டு இருக்க. வந்துட்டா பெரிய இவ மாதிரி. ஹே நகரடி. என்ன இது ஒரே ஆச்சரியமா இருக்கு. இவனால தானே மற்றவங்களுக்கு பிரச்சனை வரும். என்ன இந்த பாட்டி இவன் பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஐயோ, இந்த பொறுக்கிய புரிஞ்சிக்கவே முடியலையே. ரொம்ப நன்றிப்பா தம்பி. சரிங்கம்மா, பார்த்து கவனமா இருங்க. நான் அப்போ கிளம்புறேன். என்னப்பா தம்பி, வீடு வாசல் வரை வந்துட்டு உள்ள வராம போற? வாப்பா உள்ள வா, ஒரு காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல வேண்டாமா. என்னப்பா தம்பி, வாசல் வரை வந்துட்டு உள்ள வர மாட்டேங்க. வாப்பா. இல்லம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதான் உங்க வீடு தான் எனக்கு தெரியும்ல. நான் இன்னொரு நாள் கண்டிப்பா உங்களை பார்க்க வரேன். அப்படியா? சரிப்பா தம்பி. என்ன நம்ம வீட்டு முன்னாடி கார்லாம் வந்து நிக்குது. அம்மாவும் யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காங்க. யாரு? இவரா? இவர் எப்படி இங்க வந்தாரு? ரியா, என்ன இந்த தம்பி ரியான்னு கூப்பிடுறாரு? எப்பா தம்பி, என் பொண்ணு உனக்கு தெரியுமா? ஆ தெரியும்மா. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். அம்மாடி ரியா, என்ன அங்கே நின்னுட்டு இருக்க? இந்த தம்பி உன்னை தெரியும்னு சொல்றாரு. நீ என்னடானா அப்படியே நின்னுட்டு இருக்க? இல்லம்மா, திடீர்னு நம்ம வீட்ல பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டேன். என்னாச்சுமா? அப்ப இவங்க ரியாவோட அம்மாவா? எம்மாடி ரியா, அது ஒன்றும் இல்லைம்மா. மார்க்கெட் போயிட்டு வரும்போது தம்பி கார் முன்னாடி நான் தான் கவனம் இல்லாமல் போயிட்டேன். நல்ல வேளை தம்பி காரை நிறுத்திடுச்சு. அதான் ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருந்தது. அதான் தம்பிகிட்ட தண்ணி வாங்கி குடித்தேன். தம்பி அதான் நானே வீட்டில் கொண்டு விட்டுறேன்னு இங்கே கூப்பிட்டு வந்தாப்புல. ஓ அப்படியாம்மா? ஆமாம்மா ரியா, உனக்கும் தம்பியை தெரியுன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. சரிம்மா, நான் தம்பியை கூப்பிட்டேன். வீட்டுக்குள்ளே கூப்பிட்டதுக்கு தம்பி முக்கியமான வேலை இருக்குன்னாங்க. நீ கூப்பிடுமா, உள்ளே வருவாங்க. இல்லம்மா, அவர் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றாருல, அவர் கிளம்பட்டும், பரவாயில்ல. என்ன மாதிரியா, உனக்கும் தம்பியை தெரியும்னு சொல்றேன். இப்படி வீட்டு வாசலோடி அனுப்புனா நல்லாவா இருக்கும்? நீ தம்பி உள்ள கூப்பிட்டுவாமா. நீ கூப்பிடு, நான் போய் காபி போடுறேன். ஐயோ அம்மா வேண்டாம்மா, இருக்கட்டும். என்ன மாதிரியா, கூப்பிடுமா. ரியாக்கு அப்படி என்ன பிரச்சனையா இருக்கும்? இவங்க ஏதோ ரியா கல்யாணத்துல பிரச்சனை, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்தா சரி, அது இதுன்னு என்னெல்லாமோ பேசுனாங்க. ரியாக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? சார், உங்களை அம்மா உள்ள கூப்பிட்டு வர சொன்னாங்க. சாரி ரியா, அன்னைக்கு ஏதோ தெரியாம அப்படிலாம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு ரியா. நான் வேணும்னு எதுவும் பண்ணல. நான் யார்கிட்டையும் பேச விரும்பல, பேச இஷ்டமும் இல்லை. எங்க அம்மா உங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. ரியா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருடி. உங்களுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, கிளம்புங்க. பரவாயில்ல ரியா, நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக நீ என்ன மன்னிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இப்ப என்ன கேட்க போறீங்க? எதுவும் கேட்க தேவையில்ல, மரியாதையா கிளம்புங்க. ரியா, என்கிட்ட மறைக்காம நீ உண்மையை மட்டும் சொல்லு. வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. யார் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் சொன்னா? நீங்களா சும்மா எதையாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு கேட்டுட்டு இருக்காதீங்க. மரியாதையா கிளம்புங்கன்னு சொன்னேன். ரியா, நீ பொய் சொல்ற, எனக்கு அது நல்லாவே தெரியுது. கார்ல வரும்போது உங்க அம்மா நிறைய விஷயம் சொன்னாங்க. ஆனா எனக்கு அது புரியல. ஏதோ உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. சொல்லு, என்ன பிரச்சனை? அப்படிலாம் எதுவும் இல்லை. உங்களை கிளம்புங்கன்னு தான் சொன்னேன். எங்க அம்மா ஏதாச்சும் சும்மா ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க. அதனால நீங்க லூஸ் மாதிரி வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல. மரியாதையா கிளம்புங்க. ரியா, இப்போ உண்மையை சொல்ல போறியா இல்லையா? அப்படி என்ன பிரச்சனை? நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? முதல்ல நீங்க யாரு? ரியா, அப்போ என்கிட்ட சொல்ல மாட்டல்ல? அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் போறேன். என்ன பண்றீங்க? முதல்ல கையை விடுங்க. முடியாது ரியா, முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, அப்பதான் விடுவேன். முதல்ல கையை விடுங்க. கையை விட்டுட்டேன், இப்ப சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை?
சீ, நீங்க ஏன் சார் இப்படி எல்லாம் இருக்கீங்க? நான் உங்களுக்கு எவ்வளவு நல்லவர் நினைச்சேன். நீங்க என்னடா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீ என்னை எப்படி வேணாலும் நினைச்சுக்க. முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. நான் எதுக்கு சார் உங்ககிட்ட சொல்லணும்? இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பனிவிழும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு முன்னாலும் ஒரு முறை விடுமுறை எடுத்தால் என்ன? ஐயோ, என்ன சார் பண்றீங்க? விடுங்க என்ன. ஏய், அவ்வளவு சீக்கிரம்லாம் உன்னை விட மாட்டேன். என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு. ஐயோ, என்ன விடுங்க சார். ஏய், அப்படிலாம் விட முடியாது. என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு. சார், இப்போ விட போறீங்களா இல்ல கத்தி எல்லாரையும் கூப்பிடவா? நீ யாரை வேணாலும் கூப்பிடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. என்ன விட போறீங்களா இல்லையா? சரி, விட்டுட்டேன். இப்ப சொல்லு. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க கேட்டா உடனே நான் சொல்லிடணுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் கிளம்புறேன். ஏரியா நில்லடி. ச்சே, என்னை இப்படி இருக்கிறா. ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் தெரியுது, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டாளே. பாத்துக்கிறேன்டி, உனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிச்சு நான் சரி பண்றேன். சூர்யா சார், இங்க தான் இருக்கீங்களா? நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். சொல்லு வெண்ணிலா. சூர்யா சார், நான் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாங்க திருநீர் எடுத்துக்கோங்க. திருநீரா? இல்ல வேண்டாம் வெண்ணிலா. என்ன சார் நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க? எடுத்துக்கோங்க. இல்ல வேண்டாம் வெண்ணிலா. அட என்ன சார் நீங்க? இருங்க, நானே வச்சு விடுறேன். சார், திருநீர் வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? அப்படியே வெண்ணிலா. எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிரு இருந்தா என் மாமாக்கு இவ திருநீர் வச்சு விடுவா. இந்த வேலைக்காரி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. என் நேரமும் சூரிய மாமா பின்னாடி சுத்திட்டு இருக்கா. இருக்குடி இருக்கு. உன்னை கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பல என் பேர் அமிர்தா இல்லடி. என்னடி நினைச்சிட்டு இருக்கா? எனக்கு பார்க்க பார்க்க பத்திக்கிட்டு வருது. வெண்ணிலா, உனக்கும் இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? உண்மையாவே நல்லா இருக்கா? ஆமா வெண்ணிலா, அழகா இருக்கு உண்மையாவே. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் சார். இவதான் அவர் பின்னாடி சுத்துறான்னு பார்த்தா இவரு அதுக்கு மேல இவகிட்ட பேசிட்டு இருக்காரு. சீ, இத பாக்குறதுக்கு எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஏ வேலைக்காரி, உன்னை கவனிச்சுக்கிறேன்டி, உன்னை கவனிச்சுக்கிறேன். சூர்யா சார், அப்ப நான் கிளம்புறேன். சரி வெண்ணிலா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் நேம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஹாய் மோகனா சிஸ்டர், ஹாய் லதா சிஸ்டர், ஹாய் சுபா சிஸ்டர், ஹாய் ஜெயா சிஸ்டர், ஹாய் மோனிஷ் கண்ணா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்ததுன்னு மறக்காம பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.